டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் இடி ரெய்ட் நடந்து வரும் நிலையில் பசுமை வழிச்சாலையில் உள்ள அமைச்சர்களுக்கான பங்களாவுக்கும் அதிகாரிகள் சென்றிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அமைச்சர்களுக்கான பங்களாவுக்கு இடி அதிகாரிகள் சென்றிருக்கின்றனர். அங்கே சோதனை நடத்துவதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்றிருக்கின்றனர். பங்களாவில் உள்ள அறையின் கதவு பூட்டு போட்டிருப்பதால் தவித்து வருவதாகவும் தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அறையை திறக்க முடியாததால் அங்கே அதிகாரிகள் சுற்றி வரக்கூடிய தகவலும் வெளியாக இருக்கிறது. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அமைச்சர்களுக்கான பங்களாவுக்கு இடி அதிகாரிகள் சோதனை மேற்கொள்வதற்காக சென்றிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அமைச்சர்களுக்கான பங்களாவில் இடி அதிகாரிகள் சோதனை நடத்துவதற்காக சென்றிருக்கிறார்கள். கள தகவல்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, வணக்கம். அங்கே இருக்கக்கூடிய அறையின் கதவு பூட்டு போட்டிருப்பதால் அதிகாரிகள் அங்கே கதவை திறக்க முடியாமல் தவித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை திறப்பதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் மேற்கொள்ளப்படுகிறதா? தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அதிகாரிகள் தரப்பில்? முழு விவரம் என்ன? வணக்கம். தமிழக ஊரக வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி வீட்டில் இன்று காலை 7 மணி முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட 5 இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. காலை 7 மணிக்கு வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய கிரீன்வேஸ் இல்லத்தில் தான் தற்பொழுது நுழைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் உள்ளே சென்று சிஆர்பிஎஃப் வீரருடன் தற்பொழுது இந்த சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த சோதனைக்கு முன்னதாக இவர்கள் அவருடைய குறிப்பாக அமைச்சர் வீட்டில் இல்லாத காரணத்தினால் அவருடைய வீட்டில் உள்ளே சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய அறை மட்டும் பூட்டப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆகவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த லான்ச்சில் தான் அமர்ந்திருக்கிறார்கள். அவருடைய அறை பூட்டப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் உள்ளே இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் வீரர்களும் தற்பொழுது வெளியே நின்றிருக்கிறார்கள். மேலும் அமைச்சருடைய பாதுகாப்பு காவலர்களும் அவருடைய அறை பூட்டப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சோதனையை பொறுத்தவரை கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை ஐ பெரியசாமி அமைச்சராக இருந்த பொழுது வீட்டு வசதித்துறையில் முறைகேடாக நிலம் ஒதுக்கியது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரை திண்டுக்கல்லில் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஐ பெரியசாமி மற்றும் அவருடைய மனைவி மகன்கள் ஆகியோர் மீதும் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. இந்த பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையாக வைத்துதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது இன்று காலை முதல் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் இவருடைய வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்தியிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று காலையில் இந்த சோதனையான நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக 2 நாட்கள் சோதனை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் திண்டுக்கல்லில் இருப்பதால் அவர் அந்த இடத்திலும் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் உள்ளே சென்றிருக்கக்கூடிய அதாவது அமைச்சர்களுடைய பங்களாவில் உள்ளே சென்றிருக்கக்கூடிய அதிகாரிகள் வீட்டுக்குள்ளே தான் அமர்ந்திருப்பதாகவும் அவருடைய அந்த அறையை இன்னும் திறக்கவில்லை எனவும் காவல்துறை மூலமாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆகவே தற்பொழுது அமைச்சரை தொடர்பு கொண்டு அதிகாரிகள் பேசியிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் அந்த கதவை திறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் மாற்று ஏற்பாடு செய்ய இருக்கிறார்களா என்பது தொடர்பாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்தால் மட்டுமே தெரியவரும். இந்த சோதனையை பொறுத்தவரை இன்னும் 2 நாட்கள் நீடிக்கும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.